அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். நமது தமிழர் பாரம்பரியத்தில் சித்திரை திருநாள் என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, பல ஆழமான தத்துவங்களையும் வானியல் அறிவியலையும் உள்ளடக்கிய ஒரு உன்னத நாளாகும். இந்த சிறப்பான நாளில் நமது தமிழ் வருட பிறப்பின் பின்னால் இருக்கும் வரலாற்று பின்னணியையும் நாம் கடைபிடிக்கும் முக்கிய சடங்குகளின் உண்மையான காரணங்களையும் விரிவாக காண்போம். முதலாவதாக, சித்திரை முதல் நாள் ஏன் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது என்ற வானியல் காரணத்தை பார்ப்போம். வான்வெளியில் சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு இடம்பெயரும் அந்த மங்களகரமான நாளே சித்திரை முதல் நாளாக, அதாவது வசந்த காலத்தின் புதிய தொடக்கமாக நம் முன்னோர்களால் கணக்கிடப்பட்டது. பிரபவ தொடங்கி அக்ஷய வரை என மொத்தம் 60 தமிழ் வருடங்கள் உள்ளன. இந்த 60 வருடங்களும் ஒரு குறிப்பிட்ட காலச் சுழற்சியில் தொடர்ந்து வந்து இயற்கையின் சுழற்சியை நமக்கு உணர்த்துகின்றன. இந்த புத்தாண்டின் மிக முக்கியமான மற்றும் அழகான சடங்குகளில் ஒன்று கனி காணுதல் அல்லது விஷுக்கனி தரிசனமாகும். சித்திரை மாத பிறப்பிற்கு முந்தைய நாள் இரவே வீட்டின் பூஜை அறையில் ஒரு பெரிய தாம்பாளத் தட்டில் மா, பலா, வாழை ஆகிய முக்கனிகளோடு வெற்றிலை, பாக்கு, நகைகள், நாணயங்கள், ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி மற்றும் வாசம் வீசும் மலர்களை மங்களகரமாக அடுக்கி வைப்பார்கள். புத்தாண்டு விடியலில் தூக்கத்திலிருந்து எழுந்ததும் வேறெதையும் பார்க்காமல் நேராகச் சென்று முதலில் இந்த மங்கள பொருட்களில் கண் விழிப்பது நம் மரபு. இப்படி ஆண்டு தொடக்கத்தில் சுபிட்சமான பொருட்களை பார்ப்பதன் மூலம் அந்த வருடம் முழுவதும் நம் வாழ்வில் செல்வமும் செழிப்பும் நிலைத்திருக்கும் என்பது நம் ஆழமான நம்பிக்கையாகும். புத்தாண்டின் மதிய உணவும் சாதாரணமானதல்ல, அது மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு உணர்த்தும் ஒரு அற்புதமான அறுசுவை விருந்தாகும். நாம் சமைக்கும் உணவில் இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காரம், உவர்ப்பு, துவர்ப்பு ஆகிய 6 சுவைகளும் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக வேப்பம்பூவை பயன்படுத்தி செய்யப்படும் கசப்பான பச்சடியும் மாங்காயைச் சேர்த்து செய்யப்படும் புளிப்பும் இனிப்பும் கலந்த பச்சடியும் இதில் மிக முக்கியமாகும். மனித வாழ்க்கை என்பது வெறும் சந்தோஷங்கள் மட்டுமே நிறைந்தது அல்ல, அது இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு பயணம் என்பதை உணர்த்தவே புத்தாண்டின் முதல் நாளே இந்த உணவை சாப்பிட்டு வாழ்க்கையை அதன் அனைத்து பரிமாணங்களுடனும் ஏற்றுக்கொள்ள நாம் பழகுகிறோம். இனிமையான உணவுக்கு பிறகு புத்தாண்டு மாலை நேரத்தில் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்தோ அல்லது ஊர் மக்கள் அனைவரும் கோயில்களில் கூடியோ அந்த புதிய ஆண்டிற்கான பஞ்சாங்கத்தை படிக்கும் வழக்கமும் தொன்று தொட்டு நம்மிடம் உண்டு. இந்த புதிய பஞ்சாங்கம் வாசிப்பதன் மூலம் அந்த வருடத்தில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும், விவசாயம் செழிக்குமா போன்ற பொதுவான பலன்களையும் தனிப்பட்ட முறையில் கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றன என்ற ராசி பலன்களையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்வார்கள். அறிவியலும் தத்துவமும் நம்பிக்கையும் இணையும் இந்த தமிழ் புத்தாண்டை நாமும் நம் பாரம்பரியம் மாறாமல் கொண்டாடுவோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துகள்.